வணக்கம். இன்றைக்கி சுரக்காய் பொரியல் வேர்க்கடலை தேங்காய் போட்டு செய்ய போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு செவக்க விடுங்க. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்குங்க, 1 இல்லை 2. நல்லா பரட்டி விடுங்க. செவக்கட்டும். செவந்ததும் வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை போட்டு நல்லா வதக்குங்க. சுரைக்காயிலேயே தண்ணி வரும், அதனால் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. ரெண்டு பெரட்டினதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்து கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு. தண்ணி நிறைய சேர்க்காதீங்க, ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தா போதும். போட்டு கிளறி தட்டு போட்டு மூடி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 7 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கும். அதை நல்லா கிளறி விடுங்க. தண்ணி மொத்தம் வற்றினதும் வேர்க்கடலையை வறுத்து கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்குங்க. முதல்ல கொரகொரப்பாக அரைச்ச வேர்க்கடலை தூளை போட்டு தூவி விடுங்க. தேங்காய் துருவலையும் போட்டு தூவி விடுங்க. தூவி விட்டு கிளறி விடுங்க. சுரக்காய் பொரியல். சுரக்காயில் கூட்டும் செய்யலாம், அது கொஞ்சம் நீர் பதமாக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேர்க்கடலை போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, ரசம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். வணக்கம்.